வணக்கம் சென்னை மேப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உண்டான நியூஸ் பேப்பர் ரீடிங் தினமணி அண்ட் ஹிந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு சிலபஸ் வைஸா என்னென்ன இருக்கு அது மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகேவா? இதில் பொலிட்டிக்கல் நியூஸ் வராது, லோக்கல் ஏரியா நியூஸஸ் வராது, எதுவும் வராது. ஒன்லி சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ, ஸ்கீம்ஸை பற்றி இருக்கலாம், தலைவர்களை பற்றி இருக்கலாம், கான்ஸ்டியூஷனை பற்றி இருக்கலாம், அப்புறம் எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷனு, அப்புறம் ஏதாவது ஒரு பேலிஸ்டிக் மிசைல்ஸ், இது மாதிரி டிஆர்டிஓ, இஸ்ரோ, இது மாதிரி இந்த கவர்மெண்ட் அமைப்பை பற்றி மட்டும் தான் இருக்கும். ஸோ வேற எல்லாத்தையுமே நான் ஒமிட் பண்ணிடுவேன். ஓகே, அது ஒரு நியூஸாக இருக்கலாம், 2 நியூஸாகவும் இருக்கலாம், இல்லை 10-15 நியூஸாகவும் இருக்கலாம். சரி, பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம தினமணியில் பார்ப்போம் என்னென்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல திருப்பரங்குன்றம் மலை தூணில் தீபம் ஏற்ற வேண்டும், தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்து திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெனத்தனி நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றம் மலை உச்சி, இது ஆக்சுவலா திருப்பரங்குன்றம் மதுரை. ஓகேவா? இது மதுரையில தான் இது பண்ணியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிடக் கோரி மதுரை ஏழுமலையை சேர்ந்த ராம ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடுத்தார். ஸோ ஓகே, இதுல ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுல என்னன்னா, ஏத்துறதுக்கு உண்டான பிரச்சனைகள் வந்தது இந்த கார்த்திகை மாசம். ஸோ 100 ஆண்டுகளாக அந்த தூணில் தீபம் ஏற்றப்பட்டதற்காக எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார்? ரகுபதி. ஸோ திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற சென்னை உயர்மன்ற அந்த தீர்ப்பை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா, சிறைத்துறை அமைச்சர் ரகுபதி இதை தெரிவிச்சிருக்கிறார். ஸோ அங்க இது வரைக்கும் யாரும் ஏத்தல, இனிமேலுக்கு ஏன் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ திமுக ஆட்சியில 4 லட்சம் கோடி ஊழல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்னருக்கு என்னன்னா நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓய்வூதிய திட்டம் தமிழக அமைச்சரை ஒப்புதல்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கன்னா விரிவான செய்தி பாப்பு உள்ள இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கான இந்த டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். ஸோ தமிழக அமைச்சரவை செவ்வாய்க்கிழமை ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஸோ அவ்வளவுதான். கர்நாடகா மேலாண்மை ஆணையம் உத்தரவு என்ன அப்படின்னா, 2.76 TMC காவிரி நீர் திறந்து விட போறாங்க. அப்புறம் நாளை முதல் பொங்கல் பரிசு கொடுக்க போறாங்க. ஜனவரி 8ஆம் தேதி 3000 வழங்கும். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் பரிசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, சர்க்கரை, அதுக்கப்புறம் கரும்பு. ஸோ இதெல்லாம் கொடுக்கறது தான். ஸோ பொங்கல் பரிசு அதோடு சேர்த்து 3000 பணமும். தமிழ் திருநாளான பொங்கல் பண்டிகையை அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுறதுக்கு 3000 ரொக்கம் வழங்கப்படும் முதல்வர் சொல்லியிருக்காரு. தொகுப்பு வழங்கப்பட உள்ள பச்சரிசி, சர்க்கரை அதோடு சேர்த்து இதுவும் வழங்குறாங்க. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் கரூர் சம்பவம், விஜய் ஆஜராக CBI அழைப்பானை. அப்புறம் உங்கள் கனவை சொல்லுங்கள் புதிய திட்டம், உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை வெளியிட்டு இருக்கு. ஸோ இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கணும். ஓகேவா? உங்கள் கனவை சொல்லுங்கள். இது வந்து இந்த வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதான் முதல்வர் மு க ஸ்டாலின் ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கி வைக்கிறாரு. இது சென்னை, தமிழகத்துல. இந்த இது என்ன அப்படின்னா, ஸோ தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்கள் கனவுகளையும் மாநில வளர்ச்சி தொடர்பான கனவுகளையும் வெளிப்படுத்தும் வகையில் இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஆரம்பிக்க போறாங்க. இதுல 91 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. 50,000 தன்னார்வலர்கள் இந்த திட்டத்துல இடம்பெறுவாங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களும் அந்த செயலியில போயிட்டு, நமக்கு இப்ப என்ன ஆசை இருக்கலாம், வீடு கட்டணும்னு ஆசை இருக்கலாம், கார் வாங்கணும்னு ஆசை இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு நிலம் வாங்கணும், ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம். அதை நம்ம சொன்னோம்னா இதுல பரிசீலனை பண்ணி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்ற தனி இணையதளம் உருவாக்கப்படும். ஸோ கனவு அட்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பாத்துங்க, கனவு அட்டை, உங்கள் கனவை சொல்லுங்கள். ஸோ இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஊபியில் 2.89 கோடி வாக்காளர்கள் நீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தை பத்தி நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பழந்தமிழ் இசை நிகழ்ச்சி எங்க அப்படின்னா, மெரினாவில் ஜனவரி 11. சென்னையில மெரினா நீல நிற கொடி கடற்கரையில், கடற்கரையில திருக்குறள் பழந்தமிழ் இலக்கிய இசை நிகழ்ச்சி நடைபெறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இசை நிகழ்ச்சி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வேற ஒன்றும் இல்லை, எக்ஸாம் தமிழக தொழிலாளர்கள் நலன் காக்கும் திட்டங்கள். இது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் நலனை பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டு அமைச்சர் CV கணேசன் தெரிவிச்சிருக்கிறார். என்னென்னா, தொழிலாளர்களுக்கான இதுல திட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சிறப்பு அழைப்பாளர்கள் அமைச்சர் சி வி கணேசன். 196 தொழில் நிர்வாகத்தினருக்கு மாநில பாதுகாப்பு விருதும் 122 தொழிலாளர்களுக்கு உயர்ந்த உழைப்பாளர் விருதினையும் வழங்குறாங்க. பணியிடத்துல பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சட்டப்பூர்வ கடமையும் இதுல உண்டு. ஓகேவா? பெண் தொழிலாளருக்கு 20,000 பேருக்கு தங்கக்கூடிய வகையில் 700 கோடி மதிப்பீட்டுல தங்கும் வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் தான் இதுல சொல்றாங்க. வளர்ச்சி திட்ட பணிகள் பிப்ரவரி 10க்குள்ள முடிக்க ஆணையிட்டு இருக்காங்க சென்னையில. அதுக்கப்புறம் அறநிலைத்துறை திட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். சென்னை கொளத்தூர் பூம்புகார் நகர்ல. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஸோ ஒரு 72 பூங்காக்கள் தூய்மை பணி. ஸோ இதுவும் தேவையில்லை. ஸோ ரயில் ஒன் செயலி முன்பதிவு டிக்கெட் பெற்ற 3% தள்ளுபடியா. ரயில் ஒன் செயலியில் அனைத்து ரயில்களிலும் முன்பதிவு இல்லாத பயணச்சீட்டுகளை பெறும். அதாவது அன்ரிசர்வ் டிக்கெட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரயில் ஒன்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. தெற்கு ரயில்வே சார்பில் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டிருக்காங்க. பொதுமக்களிடையே அதாவது டிஜிட்டல் பயணச்சீட்டு முறையை ஊக்குவிக்கும் வகையில இதை ஆரம்பிக்கிறாங்க. இந்த அன்ரிசர்வ் டிக்கெட்டை எடுத்துக்கலாம். இதுக்கு 3% போனஸ் கேஷ்பேக்கும் சலுகை கொடுத்துருக்காங்க. ஜூலை 14ஆம் தேதி வரையில் 6 மாதங்களுக்கு செல்லுபடி ஆகும். ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து 6 மாசம் வரைக்கும் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் அன்பில் மகேஷ் என்னதை திறந்து வச்சார்? மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பல்வகை திறன் பூங்கா திறந்து வச்சாரு. இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல அதான் மேரிகோ கிரவுண்ட், ஊஞ்சல், சீசா, பந்து நாடகம். ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் தேவையில்ல, விட்டுருங்க. அப்புறம் வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல், இந்திய கம்யூனிஸ்ட் போராட்டம். ஸோ என்னன்னா, வெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னையில செவ்வாய்க்கிழமை போராட்டம் நடக்குது. ஸோ இதுல 100க்கும் மேற்பட்டவர் கலந்துக்கிட்டாங்க. என்ன அங்கன்னா, யார் யார் இதுல தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராம் முத்தரசன், அதை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் 530 பேரையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. ஸோ இதுல எதுக்காக வெனிசுலான்னா, வெனிசுலா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஸோ அங்க வந்து ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட்டை கைது பண்ணிட்டு போனது இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இந்த ரஷ்யா, உக்ரைன் போன்ற சைனா போன்ற பல நாடுகள்ல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு திருப்பி இங்க நீட் தேர்வு எழுதணும். ஓகேவா? வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்றோருக்கு 20% தகுதி சான்றிதழ் வழங்க கோரி தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கத்தில் போராட்டம் பண்றாங்க. ஸோ அதான் இது. அப்புறம் காத்திருப்போர் பட்டியலிருந்து 20 காவல் ஆய்வாளருக்கு மீண்டும் பணி. ஸோ முதல்வர் குறித்த அவதூறு கருத்து, சைபர் குற்றப்பிரிவு வழக்கு போட்டிருக்காங்க. சைபர் குற்றப்பிரிவோட நம்பர் என்னன்னு தெரியல, 1930. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுங்க, ஒவ்வொரு ஆளுக்கு தேவைப்படும். இந்த பொங்கலை முன்னிட்டு அதிநவீன விரைவு பேருந்து சேவை துணை முதல்வர் உதயநிதி தொடங்கி வச்சிருக்காரு. சென்னை தேவத்துறையில செவ்வாய்க்கிழமையில இந்த 61 அதிநவீன புதிய பேருந்துகள் இயக்கத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இது பாருங்க, 4 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கான். ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி புகார். தமிழக ஆளுநரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகள் நடைபெற்ற அதிமுக ஆட்சியில் லஞ்சம் பெருமளவு இருந்ததால் அப்போது அமைச்சர்கள் மீது தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருக்கு. அதே போன்று இந்த வருஷம் 56 மாதங்களாக திமுக அரசு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு கார்பரேட் நிறுவனம் போன்று இது வரைக்கும் 4 லட்சம் ரூபாய் அவங்க வந்து கரப்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகார் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது பாருங்க, தங்கம் பவுனுக்கு 560 ரூபா உயர்வு. ஸோ செவ்வாய்க்கிழமை பவுனுக்கு 560 உயர்ந்து 1,02,640 ரூபாய்க்கு ஒரு பவுனோட விலை அதிகமாக இருக்கு. ஸோ அதுவும் இந்த கொரோனா காலங்களுக்கு அப்புறம் இந்த 7 வருஷத்துல இது மிகப்பெரிய ஒரு பூம். அதாவது விலை இவ்வளவு அளவுக்கு ஏறும்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சு பார்க்கல. சரி, பார்த்துக்கலாம். இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. பள்ளிகள் திறக்கப்பட்டு விட்டதால் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் தங்களது பள்ளிக்கு திரும்ப வேண்டும் என்று அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ SSDA, அதாவது இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் சார்பில் சென்னையில் நடந்த இந்த டிசம்பர் 26 முதல் போராட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல அவங்க அறவழியில போராடினாலும் இப்போ ஸ்கூல் திறந்துட்டதுனால 12வது நாளாக ஆசிரியர் காத்திருப்பு நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாமே எட்டப்படும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் 12வது நாளாக ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் செவ்வாய்க்கிழமை ஈடுபட்ட நுங்கம்பாக்கம் பேரரசு அன்பழகன் பள்ளிக்கல்வி கழகத்துல போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு களைவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டால் போராட்டம் கைவிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது தொடர்பாக அவர் போயின்னு சொல்லியிருக்காரு. ஆனா எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் வரல. அதனால இன்னும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த தீபாவளிக்காக எத்தனை பஸ் பொங்கல் பண்டிகைக்கு 38,125 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்துறை அமைச்சர்
சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். இதுக்கு நம்பரும் கொடுத்துருக்காங்க. 24 நேரம் கட்டுப்பாட்டு அறை நம்பரு 9445014436. ஸோ நீங்கள் முன்பதிவு எங்கள் இதில் பண்ணிக்கலாம், www.tnstc.in பண்ணிக்கலாம். ஸோ சிறப்பு பேருந்து மற்றும் மொத்தம் 59,095 பேருந்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 60,000 பேருந்துக்கு 60,000 பேருந்து வர்றதுக்கு ஒரு 5 பேருந்து தான் கம்மி. தடம்பொருளும் ஆறறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது என்ன அப்படின்னா, அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலம் கேரளா. ஓகேவா? அதிக விழிப்புணர்வு உள்ள மாநிலம் கேரளா. சமூக சீர்திருத்தங்களுக்கு முன்னோடியான மாநிலமும் எல்லாத்தையும் பெற்றது கேரளா தான். சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த 31 வயது இளைஞர் கேரளத்தில் கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். ஸோ வெளில தெரியல, ஒப்பந்ததாரர் கூலி தொழிலாளி தான் அது. ஓகேவா? நள்ளிரவுக்கு மேல் அலைஞ்சு திரிந்த போது வங்கதேசத்தை சேர்ந்தவர் என்றும் திருடன் என்று நினைத்து உள்ளூர் வாசிகள் சிலர் அவரை தாக்கி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 மகன்கள் ஆதரவற்றவர்களாக ஆகியிருக்கிறாங்க. ஸோ அதுல என்னன்னா, கேரளத்துல புலம்பெயர் தொழிலாளி கொல்லப்படுவது கடந்த 3 ஆண்டுகளில் இது 3வது சம்பவம். இதுக்கு முன்னால அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த அசோக் தாஸ் 24 எர்ணாகுளத்தில் உள்ளூர் வாசிகளால் ஏப்ரல் 2023 கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பீகாரை சேர்ந்த ராஜேஷ் மாஞ்சி 37 திருடன் கொண்டிருக்காங்க. அப்புறம் கேரளா மாநிலத்தில் 30 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அதுல அஸ்ஸாமை சேர்ந்தவங்க 31%, அப்புறம் வங்காளத்தை சேர்ந்த 41%, உத்தரப்பிரதேசம் 13%. ஸோ இவ்வளவுதான். கேரளத்துல தொழிலாளர்கள் 1940களில் இருந்தே தமிழர்கள் கேரளத்துக்கு சென்று பணிபுரிந்து வருகின்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம வடக்கில் இருந்து வருபவர்கள் தோற்றம், உணவு, உடை போன்றவற்றில் மலையாளிகளிடம் இருந்து மாறுபடுறதுனால இவங்க இன்னும் அந்த பிரித்தாளும் இதை பாக்குறாங்க. ஸோ பிரிட்டன்ல கடந்த 2024 ஜூலை 29ஆம் தேதி நடைபெற்ற ஒரு இளைஞர் கத்தியால் சரமாரியாக குத்தியதில் 3 சிறுமியரும் உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதனால என்னன்னா, 6 அறிவு உள்ளவங்க யாரையும் கொன்னு இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிருகம் போல நடந்துக்கிறாங்கன்னு தான் இந்த கட்டுரை சொல்லுது. இது என்ன அப்படின்னா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம் என்று சமூக நீதி கண்ட பெரும் உள்ளம் கொண்டவர் பாரதியார். ஸோ இதுல என்ன இதுக்கு மகாகவி தேசியமும் தர்மமும் காக்க வேணும் அப்படின்னு மகாகவி பாரதி குறித்து அறிஞர் அண்ணா. பாரதி தேசியவாதத்தின் கவிஞர் மட்டுமல்ல, அவர் மக்கள் கவிஞர், மறுமலர்ச்சியின் புத்தாக்கத்தில் வீடு வெளியிடும் கூட. ஏன்னா நமக்கு பாரதியாருங்கிற ஒரு சிலபஸ் இருக்கு. ஓகேவா? ஓய்வூதிய திட்டம், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேப்ஸ் தமிழக அமைச்சரவை செவ்வாய்க்கிழமை ஒப்புதல் அளித்திருக்கு. ஸோ இது தமிழக சட்டப்பேரவையின் நிகழாண்டுகளாக ஜனவரி 20ஆம் தேதி தொடங்குது. ஸோ அப்ப இதை பத்தி பேசுவாங்க. தலைமையில் அமைச்சரவை கூட்டம் செவ்வாய்க்கிழமை தொடங்குது. 1/4/2003 பிறகு பணியில் சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூட்டத்துக்கு செய்தியாளர்கள் சொல்லியிருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல போராட்டம் பண்ணதுல ஆளுநர் உரை குறித்து ஆலோசனை. ஸோ இதுல 25 லட்சத்துக்கு மிகாமல் பணிக்கொடையும் வழங்கப்படும். ஸோ 50% அவங்க சம்பளத்துல லாஸ்ட் சம்பளம் என்ன வாங்கினாலும் அதையும் பென்ஷனா கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி சட்டமன்றத்தில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ இது பாருங்க, இதுவும் கொஸ்டின் வர்றது வாய்ப்பு இருக்கு. தமிழகத்துல 1476 உறுப்புகளை மாற்றிய பொருதி மறுவாழ்வு. ஸோ அதிக நம்ம ஆர்கன் டொனேஷன் வாங்குற மாநிலம் எது, டிரான்ஸ்பிளான்ட் பண்ற மாநிலம் எது அப்படின்ற தமிழ்நாடு. ஸோ இதுக்கு முன்னாடி கர்நாடகா இருந்துச்சு. ஸோ இதுவும் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு டிஎன்பிசி கொஸ்டின் வந்திருக்கு. இதுல என்னென்னலாம் உறுப்புகள் அதிகமா மாத்திருக்காங்க 2023க்கு அப்புறம் அப்படின்னா, சிறுநீரகம் 450, கல்லீரல் 220, இதயம் 68, நுரையீரல் 90, ஸோ கணையம், அப்புறம் கண்கள், அப்புறம் எலும்பு, தோல், இதய வாழ்வு, சிறுகுடல், ஸோ வயிறு. ஸோ இதெல்லாம் இத்தனையும் 1476 உறுப்புகளை இது வரைக்கும் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னா, இத்தனை பேர் 1476 பேர் பயனடைஞ்சிருக்காங்க இந்த அறுவை சிகிச்சைனால. ஸோ இது எப்படிலாம் இதெல்லாம் மாத்தவங்கன்னா, மூளைச்சாவு அடையும் போது தேவையுள்ள ஆர்கன்ஸ்லாம் எடுத்து தேவை உள்ளவங்களுக்கு அதை எடுத்து பொருந்துறது தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பேப்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்ட் தேசிய ஆடை தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிஃப்ட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஜனவரி 13 லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள பண்ணிடணும். காலங்களை கடந்து நமது மொழிகள் கம்பீரமாக நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தில்லியில செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் புதுப்பித்த செவ்வியல் இதுதான் இது. காலத்தால் அழியாத இந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது தமிழ்.
ஓகேவா. பிற மொழி நூல்களை வெளியிட மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடன் மத்திய கல்வித்துறை இணை செயலாளரும் வினித் ஜோஷி இருந்திருக்காங்க. ஸோ வெளியிடப்பட்ட 13 தமிழ் நூல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல மலையாள மொழிபெயர்ப்பு சங்ககால நூல்களான புறநானூறு, பதிற்று பத்து, பத்துப்பாட்டு, கீழ்கணக்கு நூல்கள், நான்மணிக்கடிகை, அப்புறம் இன்னா 40, அப்புறம் முத்தொள்ளாயிரம், அப்புறம் தெலுங்கு தமிழ் நூலை எந்தெந்த அடுத்த மொழிக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை தெலுங்கு மொழியில இது பண்ணியிருக்காங்க. தமிழ் மற்றும் ஹிந்தியில 64 ராமர் கோயில்கள் ஆவணமாக திகழும் தமிழ்நாட்டு ராமர் திருக்கோயில். ஸோ இது எல்லாத்தையுமே இதில் 13 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. சைகை மொழியிலும் காணொலியிலும் இருக்கு. காணொலியில திருக்குறள் இருக்கு. ஸோ இதையும் பார்த்துக்குங்க. வங்கதேசத்துல இந்தியர்களுக்கான பணி அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். ஸோ இவர் முன்னாள் மத்திய அமைச்சர் சுரேஷ் கல்மாடி காலமா இருக்கிறாரு. இவர் என்னன்னா 1947ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்த சுரேஷ் கல்மாடி புனேயில் உள்ள ஃபெர்கூஷன் கல்லூரியில படிச்சிருக்கிறார். ஸோ இவர் ஒரு என்னன்னா பைலட். ஓகேவா. இதுக்கு பாஜக ஆதரவுல 1994 ஆண்டு மக்களவை தேர்தல் போட்டிட்டு அவருக்கு காங்கிரஸ் வாய்ப்பளிக்காததை தொடர்ந்து பூனே விகாஸ் அகாடி கட்சி இவர் தொடங்கி இருக்கிறாரு. ஓகேவா. ஸோ காமன்வெல்த் ஊழல்ல 1990 முதல் 2011ஆம் ஆண்டு வரை இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக அவர் பதவி வகித்த போது காமன்வெல்த் போட்டிகளை நடத்தியதில் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டு இந்த ஊழல் தொடர்பாக அவர் கைதும் செய்யப்பட்டிருக்காரு. இவர் தான் சுரேஷ் கல்மாடி. அதுக்கப்புறம் இந்தியா உக்ரைன் போருக்கு அப்புறம் ரஷ்யா எவ்வளோ கச்சா எண்ணெய் 15.17 லட்சம் கோடி ரஷ்யா கச்சா எண்ணெய் வாங்கியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நேத்தியே பார்த்தோம் பேப்பர் ரீடிங்ஸ்ல என்னன்னா ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது 500% வரைக்கும் வரி போடுவேன். ஏன்னா ரஷ்யாட்டேருந்து எந்தெந்த நாடெல்லாம் கச்சா எண்ணெய் கொள்முதல் பண்றாங்களோ அவங்களுக்கு அப்படிங்கிறப்போ இந்தியா கச்சா எண்ணெய் அங்கதான் வாங்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 50% எல்லா பொருளுக்கும் ட்ரேட் பொருளுக்கும் வரி விதிச்சதுனால நம்ம கச்சா எண்ணெய் அங்கேருந்து வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான ஒரு விஷயம்தான். இப்போ வரைக்கும் கணக்குப்படி பார்த்தா 15.17 லட்சம் கோடிக்கு உக்ரைன் போருக்கு பிறகு மட்டுமே நம்ம வாங்கியிருக்கிறோம். ஓகேவா. தள்ளுபடி விலையில நமக்கு கிடைக்கிறதுனால 14,388 கோடி யூரோவிற்கு இந்திய மதிப்பில் சுமார் 15.17 லட்சம் கோடி இந்தியா இறக்குமதி செய்திருக்கு. ஐரோப்பிய ஆய்வு மையம் இதை தெரிவிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பிஐஎஸ் என்னதான் இந்திய தர நிர்ணய ஆணையம் எப்ப இந்த ஆரம்பிக்கணும் 1945 முதல் பொருள்களின் தரத்தை மதிப்பிடுவதில் தன்னோட சீரிய பங்காற்றிட்டு இருக்கு. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு 2016ஆம் ஆண்டு புதிதாக பிஎஸ்ஐ சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த சட்டத்துல பிஎஸ்ஐ அமைப்பை இந்திய தேசிய தர நிர்ணய அமைப்பாக மாற்றியிருக்கு. ஸோ அதான் இப்போது 23,700 இந்திய தர நிர்ணயங்கள் அமலில் இருக்கு. ஸோ 94% சர்வதேச தரத்திற்கும் இது இடம்பெறுது. ஸோ இதைதான் சொல்லியிருக்காங்க பிரகலாத் ஜோஷி அவர்கள். அதுக்கப்புறம் விளையாட்டு செய்தியில இந்த கேலோ பீச் கேம்ஸ்ல பீச் வாலிபால்ல தமிழகம் நல்ல ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா மகளிர் பிரிவில் ஆந்திரம். ஸோ இது கேலோ கடற்கரை விளையாட்டு போட்டி டாமனண்டையில நடக்குது. ஓகேவா. இதுல பீச் வாலிபால் பிரிவில் தமிழக ஆடவர் மகளிர் அணிகள் செவ்வாய்க்கிழமை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது உலக நியூஸ். ஓகேவா. இதுல என்னன்னா ஐநா சபை யாருக்கு யூஎஸ்கே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இன்னொரு நாட்டு மக்களோட வெனிசுலா நாட்டு மக்கள் அதிபரை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்க கூடாது. ஏன்னா அந்த நாட்டு ஈரான் மேல் நம்பிக்கை கெடுக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க பெட்ரோலுக்காக தான் இந்த இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியும் இல்லையா. மடோரா சிறைபிடிப்பு இவர் தான் வெனிசுலா நாட்டோட பிரசிடென்ட், முன்னாள் பிரசிடென்ட். ஸோ ஐநா கண்டனம் யாருக்கு தெரிவிச்சிருக்குன்னா அமெரிக்காவுக்கு. எதனால அப்படின்னா ஸோ இதுல வெனிசுலாவால் தீவிரமடையும் ஈரான் போராட்டம். எதனால அப்படின்னா அங்க நிக்கோலஸ் மடுரோவின் கைது நடவடிக்கையால் ஈரான் நடைபெற்று வரும் போராட்டங்கள் தீவிரம் பெற்றிருக்கு. ஸோ இங்க ஈரான்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1 மதிப்பு கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கு மேல போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா ஈரான்ல ஒரு மக்கள் கலவரத்தை தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட அதிபர் சொன்னதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பெரிய ஒரு கலவரம் நடந்ததுன்னா ஸோ ஹிஜாப் அணியில அதாவது அந்த பர்தா போடலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலவரம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா மக்கள்ல போராட்டத்தை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெனிசுலா அதிபரை இராணுவ நடவடிக்கையின் மூலம் அமெரிக்கா கைது செய்தது போல் ஈரான் அரசையும்
வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை மக்களிடம் ஏற்பட்டிருக்கு. எதனால அப்படின்னா அங்கே அவ்வளவு இது இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் ஏற்பட்ட வெனிசுலா ஏற்பட்ட இடைக்கால அந்த அதிபரையும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இந்தோனேஷியா திடீர் வெள்ளம், இது தேவையில்ல. ஜப்பான் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. ஸோ எக்கனாமிக்ஸ் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சேவைத்துறை தான் 11 மாதங்களுக்கு காணாத மந்தம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம சேவைத்துறைங்கிறது எதை சொல்லுவோம்? பேங்க்கு, டீச்சர்ஸு, சாஃப்ட்வேரு, அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து டாக்டர்ஸு, இவங்க எல்லாமே சேவைத்துறையில் தான் வருவாங்க. அதில் ரொம்ப வந்து புதிய கொள்முதல் ஆணைகள் வரவு மற்றும் உற்பத்தி வளர்ச்சியில் ஏற்பட்ட மந்தத்தின் போன்ற இதுலேயும் எத்தனது 2025 நவம்பரில் 59.8 இருந்து இதுவே டிசம்பரில் 58.0 குறைஞ்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு மாதத்துலையுமே வந்து இந்த சேவை துறையில் சர்வீஸு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் 2வது நாளாக சரிந்த பங்கு சந்தைகள். ஸோ இதுவும் வேண்டாம். அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி. புத்தக கண்காட்சி அப்போது இந்த ஜனவரி மாதத்தில் இது பண்ணுவாங்க இல்லையா, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் பாப்பாசின்னு சொல்லுவாங்க. இது நாளையிலேருந்து அந்த கண்காட்சி நடைபெறுது. எங்கே அப்படின்னா அங்கே தான் அதாவது நந்தனம் OMCA மைதானத்தில் 49 சென்னை புத்தக கண்காட்சி இது. ஸோ இந்த டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு, புக்கு வேணுங்கிறவங்களுக்கு அங்கே போயிட்டு எல்லாத்தையுமே ஒரே இடத்துல புத்தகத்தை கொள்முதல் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இவர் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ தான் இருக்குது. நம்ம அடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.